فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன் எங்கள் இறைவா அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்களில் எங்களை நீ ஆக்கி விடாதே என்கின்ற துஆவை நாம் பார்த்து வருகிறோம். நரகவாதிகளின் பக்கம் அவர்களுடைய முகங்கள் திருப்பப்பட்டால் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுக்கு ஆராப் வாசிகள், சூரத்துல் ஆராப்னு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுல வரக்கூடிய அந்த கூட்டத்தாரர்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க, அவங்க நரகத்தையும் பார்ப்பாங்க. ஒரு உயரமான இடத்துல அவங்க இருந்து அவங்க சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க, நரகத்தையும் பார்ப்பாங்க. இப்ப சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடையக்கூடிய அவர்கள் நரகத்தை பார்க்கும் போது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, வைதாஸ்ரீவத் அபசாரகும் திலகா அசஹாபன் நாரி காலு ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். நரகத்தின் பக்கம் அவங்க முகம் திருப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா அநியாயம் செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்களில் எங்களை நீ ஆக்கிடாத என்பதாக அவர்கள் துஆ செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆராப் வாசிகளை பற்றி சொல்லும் பொழுது இறுதியாக இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அப்ப இந்த நரக நெருப்பினுடைய வேதனை, நரகத்தில் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய தண்டனை, நரகவாதிகள் அல்லாஹ்வுடைய அந்த வேதனையை தாங்க முடியாமல் போடக்கூடிய அந்த சப்தங்கள், இது எல்லாமே ரொம்ப கடுமையானதாக இருக்கும், ரொம்ப அருவருப்பு உள்ளதாக இருக்கும். நரகவாதிகளுடைய அந்த சப்தம் ரொம்ப அருவருப்பான சப்தமாக இருக்கும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் நரகத்தை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கையில யார் நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நல்லவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். இந்த உலக வாழ்க்கையில யாரு கெட்ட வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்களோ அவர்களுக்கு கெட்டவர்களின் நண்பர்களாகவும் கிடைப்பார்கள். நாம சொல்லுவோம், நாம நல்ல வழியில போனோம்னா நமக்கு அமையக்கூடியது, நமக்கு பழகக்கூடியவர்கள், நமக்கு கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்ன செய்வான், அல்லாஹ் நல்லவர்களாகவே அல்லாஹ் கொடுத்துருவான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜ்மிலு ஃபீ தலபி துன்யா, இந்த உலக செல்வத்தை தேடுவதில் நல்ல வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், நீங்க வியாபாரம் செய்யறதா இருக்கட்டும், நீங்க எதை வேணாலும் செய்யுங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அதிலும் குறிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுல தான் இந்த உலக வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்குது. அதனாலதான் சொல்றாங்க, அஜ்மீலு ஃபீ தலபி துன்யா, இந்த உலகத்தை தேடுவதுல, அதிலும் இந்த பொருளாதாரத்தை செல்வத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல நீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏதோ நம்ம சம்பாதிச்சா போதுங்கக்கூடிய நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது. அது ஒரு முஸ்லிம்களுக்கு, ஒரு முஃமின்களுக்கு அது அழகான ஒரு செயல் அல்ல. நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் அது நமக்கு எப்படி அல்லாஹ் செலவு செய்யறது நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பானோ. அனாவசியமாக அத்தியாவசியத்துக்கு தேவையை மீறி சேவை செய்யக்கூடிய செலவினங்களுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்ய போறோம், கேள்வி கேட்க போறோம். நீ எதுக்கு இவ்வளவு பணம் செலவழித்து அல்லாஹ் கேட்பான். இல்ல அது ஏன் காசு, நான் செலவு பண்ண நம்ம அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. ஒண்ணுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எப்படி அல்லாஹ் அதை கேள்வி கேட்பானோ அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய செல்வத்துக்கும் அல்லாஹ்விடத்துல கேள்வி உண்டு. இதை நீ எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். அஜ்மிலு ஃபீ தலபி துன்யா, உலகத்தை தேடுவதில் நீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்ன குல்லம் முயஸ்ஸரு குலிக லஹு, ஒவ்வொருவருக்கும் எதை அடைவதற்காக வேண்டி அவர்கள் படைக்கப்பட்டார்களோ, ஒவ்வொருவரும் எதை அடைவதற்காக வேண்டி அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதை அடைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் கதிர்ல எழுதி வச்சுட்டான், இந்த மனிதனுக்கு இவனுக்கு மௌத்து வரைக்கும் இதெல்லாம் இவன் அடையணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். எல்லாம் நல்லதையும் நம்ம பார்ப்போம், கெட்டதை விட்டுருங்க, நல்லதையே பார்ப்போம். ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு மௌத்துக்கு முன்னாடி கதிரில் எழுதப்பட்டிருச்சு, இவன் என்ன செய்வான், இவனுக்கு ஒரு 40-50 வயசுல ஒரு பெரிய செல்வந்தன் ஆயிடுவான். அல்லாஹ் கலா கதிரில் எழுதி வச்சுட்டான். 20 வயசுல பணம் காசு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை,
ஆனா கதிரில் அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கான், 40 வயசுல இவன் பணக்காரன் ஆயிடுவான், கதிரில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதை அடைவதற்கு உண்டான வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அப்போ நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அந்த கதிரில் அல்லாஹ் எதை எழுதி வச்சிருக்கிறானோ அந்த நல்லது கிடைச்சிடும். ஆனா தவறான பாவமான காரியங்கள் அந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா கதிரில இருந்து அந்த நல்லதை எல்லாம் எடுத்துட்டு செஞ்ச பாவத்துக்கு பகரமாக மேலும் மேலும் சிரமங்கள் ஏற்படும். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களை நான் சிரமப்படுத்தல, உங்களுக்கு நான் சோதனையை கொடுக்கல, உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கல, மாறாக உங்களுடைய கைகளால் அதை நீங்கள் தேடிக்கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாமே எதுல இருந்தது, உங்க கைகளால நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே தான் பொருளாதாரத்துல உயர்வு வேணும், வசதி வாய்ப்புல நல்ல உயர்வா இருக்கணும், வருமானத்துல நல்ல உயர்வு வேணும். இதுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நிச்சயமாக எல்லா மனிதனுக்கு வழங்குவான். யாருக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்காம இருக்க மாட்டான். அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்துங்க, அதில் நல்ல வழியை நீங்க பயன்படுத்துங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஹராமான பாதையில எந்த நிலையிலையும் போயிடக்கூடாது. அப்படி போனோம்னா அதுல தோல்விதான், அதுல வெற்றியே இருக்காது, அந்த பொருளாதாரத்துல பறக்கத்து இருக்காது. யாரு தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஹராமான பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரோ அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கெட்டவங்களோட அல்லாஹ் சேர்த்துருவான், நல்லவர்களோடு அவர் சேர்ந்திருக்க மாட்டாரு. யாரு பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான். அனுமதிக்கப்பட்டதை எடுத்துக் கொள்ளுங்கள், தடுக்கப்பட்டதை விட்டு விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். எதெல்லாம் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானோ அதை எடுத்துக்கணும், எதெல்லாம் அல்லாஹ் தடுக்கிறானோ அதை விட்டு நாம என்ன செஞ்சுக்கணும், தடுத்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. இரண்டாவது சொல்றாங்க, எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானை நாம் எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்பது நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல பார்த்திருப்போம், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் அந்த மாதத்தினுடைய சிறப்பை பத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த மாதம் வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த மாதத்தினுடைய எல்லா வகையான சிறப்புகளையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த மாதம் வருவதற்கு முன்னாடி ஜின்கள் கெட்ட சைத்தான்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் விளங்கிட்டுறான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பாவங்கள் செய்வதற்கு ரொம்ப குறைவாக ஒரு சூழல் உருவாயிடும். பாவங்களை அவ்வளவு சீக்கிரமாக மற்ற நாட்கள்ல மற்ற மாதங்கள்ல செய்வதை போன்று ரமலான்ல என்ன செஞ்சிட முடியாது, பாவங்கள்லாம் செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு பரக்கத்தான ஒரு மாதம். அதுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நோன்பு ஆக உயர்ந்தது. அந்த நோன்பு ஆக உயர்ந்தது, சுன்னத்தான நஃபிலான நோன்பு, இது பரலான நோன்பு. அந்த நோன்பை நம்ம யாருக்காண்டி வைக்கிறோம்னு சொன்னா ஒன்லி ஃபார் அல்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும்தான் அந்த நோன்பு, வேற யாருக்கு அந்த நோன்பு கிடையாது. ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வேற மாதிரிலாம் நம்ம வைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காண்டி வைக்கப்படக்கூடிய நோன்பு. அந்த நோன்புக்கும் நிறைய சிறப்பு இருக்கு. அந்த ரமலானுடைய மாதத்துல ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு தூங்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த தூக்கத்துக்கு நன்மையை கொடுக்குறாங்க. ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் மௌனமா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அதுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் சும்மா கையில திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு உயர்வான நன்மை. நஃபிலான தொழுகை தொழுதால் அதுக்கு என்ன செய்யப்படுது, பரலான நன்மை கொடுக்கப்படுது, பரலுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்கப்படுதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நோன்பாளிகள் கடைபிடிக்கணும். சகர் உணவு சாப்பிடுவது அவசியமாக இருக்குது. ரமலானுடைய மாதம் அந்த நோன்பு எப்படி சிறந்ததோ அந்த நோன்புல அந்த சகருடைய உணவு சாப்பிடுவது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சகர் உணவு சாப்பிடுவதை என்ன செஞ்சுக்கணும், கடைபிடிச்சிடணும். நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, ரொம்ப தாமதமாக எந்திரிக்கிற காரணத்தினால வெறும் வயிற்றிலேயே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு, நேரம் ஆயிடுச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நோன்பு வைக்கிறாங்களே, அப்படி நோன்பு வைக்காதீங்க. சகர் உணவை சாப்பிடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதில் பரக்கத்து இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. சகர் உணவு சாப்பிடுங்க, அதுல பரக்கத்து இருக்குது. அது மட்டுமல்லாமல் சகர் உணவு சாப்பிடுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நீங்க சகர் உணவை சாப்பிடுவதன் மூலமாக பகல் நேரம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகல்ல நீங்கள் ஓய்வு எடுங்க. இந்த ரெண்டு விஷயம் சொல்றாங்க நோன்பாளிகளுக்கு. ஒண்ணு, சகர் சாப்பிட்டுதான் நோன்பு வைக்கணும், சகர் சாப்பிடாம நோன்பு வைக்காதீங்க. சகர் சாப்பிடுவதன் மூலமாக பகல்ல நோன்பு வைக்கிறது உங்களுக்கு உதவி செய்யும். இரண்டாவது, நண்பகல் நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு நோன்பாளி அந்த மதிய நேரத்துல ஒரு மணி நேரமாவது ஓய்வெடுங்க, உங்களுடைய உடலுக்கு ஓய்வெடுங்க. ஏன் இந்த ஓய்வு அப்படின்னு சொன்னா, நீங்கள் இரவில் நின்று வழங்குவதற்கு
அந்த ஓய்வு உங்களுக்கு என்ன செய்யும்? உதவியை தேடி கொடுக்கும். அந்த ஓய்வு எடுத்தது உங்களுக்கு இரவுல உங்களுக்கு அமல்கள் செய்வதற்கு சரியானதாக அமையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதை சரியாக மேற்கோள் கொண்டோம்னா, சகர் உணவு சாப்பிடுவதையும் கடைபிடிச்சு நோன்பாளிகளாக இருந்து பகல் நேரத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்யறது, நம்முடைய உடலுக்கு அந்த நோன்பு அந்த ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை சரியாக எவர் மேற்கொள்வாரோ அவருடைய நோன்பு நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். யாருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர்களை நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். எல்லாம் வல்ல இறைவன்